அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே யூடேஸ் தொடர்பான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். நம்ம அதில் இப்போ ஒரு பையனை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, நம்ம இன்னும் என்னென்ன வேலை பண்ணணும் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணிடுறோம்னு சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு யூடேஸில் பார்த்தீங்கன்னா, யூடேஸில் ஸ்டூடெண்ட் மாடியூல் இருக்குது பாருங்கள். இதில் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிக்கிற பேஜ் என்ன பண்ணும் கேட்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டை அடித்து உள்ளே போகணும். நான் ஏற்கனவே யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிச்சிருக்கனால அதுக்குள்ளே ஸ்கூலுக்குள்ளே போயிடுச்சு. போனோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம 2025, 26 கரண்ட் அகாடமிக் இயர் பண்ண போகிறோம். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் டேஷ்போர்டு இப்போ ஸ்கூல் டேஷ்போர்டு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய எம்இசியில் இருக்கக்கூடிய எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு இருக்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு எய்ம். இந்த ஸ்கூலை பொறுத்தளவுக்கு 288 பேர் இருக்காங்க. பாய்ஸ் 220, கேர்ள்ஸ் 68 பேர் இருக்காங்க. நம்ம ஸ்கூலில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பாருங்கள். அப்போ இல்லாத குழந்தைங்கள நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஜென்ரல் ப்ரொஃபைல் மற்ற விஷயங்கள்லாம் முடிச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்கூலில் எல்லாமே 0 இருக்குது. அப்போ ஒரு குழந்தைய கூட என்ன பண்ணலை அப்படின்னா நம்ம கொண்டு வரல. சரி, இப்போ மீதி இருக்கக்கூடிய ஸ்கூலில் கிளாஸில் இருக்கக்கூடிய 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மற்ற வகுப்புகளுக்கு நம்ம இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஆட் ஸ்டூடெண்ட் ப்ரொவிஷன் இருக்கும், வியூ மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஆட் ஸ்டூடெண்ட் நம்ம 1வது என்ட்ரி பாயிண்ட்டில் தான் கொடுப்போம். இப்போ சில குழந்தைங்க ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்க, சில குழந்தைங்க பீகார்லேருந்து வந்திருக்காங்க. இது வரைக்குமே படிக்கலை அப்படின்ற குழந்தைங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஆட் ஸ்டூடெண்ட் கொடுத்துடணும். அதுவும் டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணணும், பெர்மிஷன் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அது போகாமல் நம்ம இம்போர்ட் பண்ணுறது மேக்ஸிமம் பார்க்கணும். அதில் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸ் வந்தால் என்ன பண்ணுறதுன்றதை நம்ம பின்னால் சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, வியூ மேனேஜ்ன்றதில் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு பாருங்கள், இதுலேயே பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா இத்தனை குழந்தைங்கள் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. இவங்க யாருக்குமே என்ன பண்ணல அப்படின்னா, ஜென்ரல் ப்ரொஃபைல் மற்ற என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல் இதெல்லாம் முடிக்க கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த குழந்தைங்களுக்கு எப்படி என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல் முடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த குழந்தைங்களுக்கு இப்போ பிருந்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ பேர்லேயே பார்த்திங்கன்னா பிருந்தா கே இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேருக்கு பக்கத்தில் ஒரு டிக் இருக்குது, க்ரீன் கலர் டிக் இருக்குது. அந்த க்ரீன் கலர் டிக் இருக்குது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த குழந்தைங்களுக்கு ஆதார் யூடிஐ வெப்சைட்லேயே வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டூடெண்ட் ஆதார் வெரிஃபைடுன்னு இருக்குது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, do you want to change the democratic ப்ரொஃபைலில் ஆல்ரெடி ஏற்கனவே அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம அதையே வச்சுக்கிறோமா அல்லது நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ இது பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, இந்த இடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஆதார் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு பார்த்திங்கன்னா போட்டிருக்கு, ப்ளஸ் பிருந்தா கேன்னு. இப்போ ஆதாரில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லுக்கும் இப்போ பேர் பிருந்தா கேக்கு பதிலாக கே பிருந்தான் ஸ்கூல் எம்இசியில் இருக்குது. பட் ஆதாரில் பிருந்தா கே அப்படின்னு இருக்குன்னா அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஸ்கூலில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஆதாரில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும், பேரை போட்டால் தான் வேலிடேட் ஆகும். சரிங்களா? இல்லை அப்படின்னா பேர் என்ன ஆகும் அப்படின்னா மிஸ்மேட்ச் அப்படின்றது சொல்ல வரும். சரிங்களா? அப்போ இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு இதில் ஃபோன் நம்பர் மற்ற விஷயங்கள் இருக்கிறதுக்குள்ள ஆல்ரெடி நம்ம போன வருஷமே பண்ணியிருக்கோம். அதனால் இதில் திரும்பவும் டீட்டெயிலாக அது சொல்ல விரும்பலை. ஸோ பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் போகும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படியே பார்த்துட்டு இதோட கிளாஸ் என்ன கிளாஸோ அந்த கிளாஸ் என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். ஸோ கிளாஸ் தான் 7th கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு இதை என்ன பண்ணுங்கள், சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு போகும்பொழுது இந்த குழந்தைங்களுக்கு எதுவும் நலத்திட்டங்கள் வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணணும், நம்ம போடணும். ஸோ ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்ஸ், யூனிஃபார்ம் வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஐஇடியா மற்ற விஷயங்கள் ஏஎஸ்டி இருக்கா அல்லது ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டரில் இருக்கா, கிஃப்டட் சில்ட்ரனா. கிஃப்டட் சில்ட்ரன் அப்படின்னா மீத்திறன் மிக்க மாணவர்களாக இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் அதில் போடுவோம். மற்ற குழந்தைங்கள யாரும் போட மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தையோட மற்ற விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம், நம்ம ஒலிம்பியாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா, என்சிசி என்எஸ்எஸ்ஸில் இருக்கா, என்சிசி என்எஸ்எஸ்ஸில் என்எஸ்எஸ் ஸ்கவுட்டில் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன் போடுங்க. ஸோ வெதர் த ஸ்டூடெண்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹேண்டிலிங் டிஜிட்டல் சர்வீசஸில் இருக்கா அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் இன்டர்நெட் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லை அப்படின்னா நோன் போடுங்க. ஸோ இந்த குழந்தையோட ஹைட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130 120 போடுறோம். வெயிட்டை பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ போடுறோம். ஸோ அவங்க ஸ்கூல்லேருந்து எத்தனை டிஸ்டன்ஸில் வருது, அவங்க அப்பா கார்டியன் என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்குது. இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம இந்த டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணது. இது ஏற்கனவே நான் ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் இதெல்லாம் சொல்லிவிட்டு இதை சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம்.
ஸோ இதெல்லாம் டேட்டாவை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம போய் பார்த்துட்டு கம்ப்ளீட் டேட்டா அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கும், நமக்கு முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஏற்கனவே 7ஆம் வகுப்பில் நம்ம யாரையும் பண்ணாமல் இருந்தோம். இப்போ தான் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு குழந்தைய பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வித்தியாசம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தெளிவாக தெரியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் இருந்ததெல்லாம் இப்போ க்ரீன் கலரில் மாறி இருக்குது. இப்போ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்ன பண்ணணும்னு நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ பண்ண போகும்போது ஒரே ஒரு விஷயம், எனக்குள்ளே மேலே க்ரீன் கலரில் டிக் அடிக்குது அப்படின்றது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஆதாரில் யூடிஐயில் வெரிஃபை பண்ணணுன்றது இப்போ இந்த குழந்தைய பாருங்கள் வெரிஃபை ஆகிருக்கு. ஸோ இதை பண்ணும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா பிருந்தா எம்முன்னு இருக்குது. ஸோ அந்த குழந்தையோட பேர் பாருங்கள், இங்கே கௌதம் குமார்னு இருக்குது, கௌதம் குமார் எம். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன இருக்குது, ஆதார்லேயும் இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே இருந்ததுன்னா இந்த ஆதார் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் டிக் இருக்கும். ஸோ அப்போ வெரிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். அதில் ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை என்ன பண்ணணும், நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் 6, 7, 8, 9, 10 இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்ன பண்ணணும், நம்ம வந்து வியூ மேனேஜரில் போய்ட்டு ஜென்ரல் ப்ரொஃபைல் மற்ற விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும்னா முடிக்கணும். சரிங்களா? ஜென்ரல் ப்ரொஃபைல் இதெல்லாம் முடித்தா தான் நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைங்க லைவுக்கு வருவாங்க அப்படின்னா கணக்கிலே இல்லாமல் டேட்டாவே இப்போ நம்ம உள்ளே வந்துட்டாங்க, ஆனால் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்காங்க. அதனால் இதுவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து மற்ற விஷயங்கள்லாம் எதுவும் ப்ராசஸ் ஆகாமல் இருக்கிறதுனால அவங்க கம்ப்ளீட்டை உள்ளே வரணும்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இம்போர்ட் பண்ணுறதுன்றது ஒரு குழந்தைய நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட்டிங் மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் மாடியூல்னு ஒன்று புதுசாக எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் எந்தெந்த குழந்தைங்களுக்கு ஆதார் இருக்குது, எந்தெந்த குழந்தைக்கு எம்டியூ பண்ணலை அப்படின்றதில் இருக்குது. ஸ்டூடெண்ட்டு மூவ்மெண்ட் ஆக்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் மாடியூல் இருக்கும். இந்த இம்போர்ட் மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக போயிடலாம். பென் நம்பர் தெரியாத உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச்சுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த குழந்தையோட ஆதார் நேம், ஆதாரில் எப்படி பேர் இருக்கோ அந்த பேரை அப்படியே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அடிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு குழந்தையோட ஆதார் நம்பர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அடிக்கிறேன். இங்கே பேர் அடிச்சுட்டு அந்த குழந்தையோட ஆதார் நம்பரில் லாஸ்ட்டு 4 டிஜிட் என்ன பண்ணுறேன், நம்ம வந்து இங்கே அடிக்கிறேன். 94 சர்ச் கொடுத்தோம்னா அந்த குழந்தையோட பென் நம்பர் இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த பென் நம்பரை வச்சுக்கிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இம்போர்ட் மாடியூலில் போயிட்டு லெஃப்ட்டில் பாருங்கள் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரெஷன் மாடியூலுக்குள்ளே இருக்கும். ஸோ ப்ராக்ரெஷன் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரெஷனில் ப்ராக்ரெஷன் ஆக்டிவிட்டிக்குள்ளே கீழே இம்போர்ட் மாடியூல். ஸோ இப்போ இந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்து 14 செப்டம்பர் 2014. 14 செப்டம்பர் 2014, 14 செப்டம்பர் 2014 போட்டு ஊற்றிங்கன்னா அந்த குழந்தை என்ன ஆகும், நமக்கு உள்ளே வரும். ஸோ இப்போ எந்த கிளாஸ் பண்ணணும், ஏ செக்ஷனில் போட போகிறோம். டேட் ஆஃப் அட்மிஷன் நீங்கள் போட்டிருப்பீங்க 15/6/2025 போட்டு நான் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு குழந்தை என்ன ஆயிடுச்சு, இம்போர்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி நம்ம கிளாஸில் நம்ம 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பென் நம்பரை வந்து நீங்கள் 3 வகையில் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் எந்த வகை நமக்கு ஃபஸ்ட்டு பேர் போடுங்க, ஆதார் போட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எமிஸை ஓப்பன் பண்ணி எமிஸில் எப்படி பேர் இருக்கோ அதே பேர் அவங்க அப்பா பேர் அம்மா பேரை போட்டு நம்ம ஸ்டூடெண்ட் சர்ச் பண்ணோம்னா வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு இப்போ ஒவ்வொரு குழந்தையா என்ன பண்ணுவாங்க, 6ஆம் வகுப்பில் 0 இருக்குல்ல, இப்போ ஒவ்வொரு குழந்தையா உள்ளே வருவாங்க. அப்போ வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து 288க்கு 220 இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கக்கூடிய கொண்டு வந்த எல்லா குழந்தைங்களுக்கும் லைவில் கொண்டு வர்றதுக்காக நம்ம ஜிபி மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணுறோம். ஸோ இல்லாத குழந்தைங்களை என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த 2 விஷயத்த நம்ம வந்து எல்லா ஸ்கூல்ஸும் கண்டிப்பான முறையில் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நிறையா என்ன பண்ணணும், கண்டிப்பான முறையில் எல்லா குழந்தைங்களும் முடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு புதிதாக இந்த வருஷம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் எம்டியூ மாடல்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் 8ஆம் வகுப்பு எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பில் இப்போ எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, இப்போ இந்த குழந்தைங்களுக்குலாம் வேலிடேட் அகைன் இருக்குது. ஆதார் நம்பரில் பாருங்கள், ஆதார் நம்பரில் வேலிடேட் ஆகிருக்கு. வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு ஃப்ரம் யுடைய ஆதார் நம்பர், நேமு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச்னு இருக்குது. அப்போ எமிஸில் இருக்கக்கூடிய நேமு பேர் இதுவும்
யூடிஐயில் ஆதாரில் இருக்கக்கூடிய பேரும் என்ன இருக்குது அப்படின்னா மிஸ்மேட்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இதை பண்ணிங்க அப்படின்னா இது வேலிடேட் ஆயிரும். இப்போ பாருங்கள், அதில் தவறாக இருக்கிறனால தான் வரல. அப்போ இது எங்கே தவறாக இருக்கும், நம்ம போடுறதில் ஜென்ரல் ப்ரொஃபைலில் நீங்கள் அந்த ஆதாரில் இருக்கிற மாதிரி பேர் இருக்கான்னு பார்த்து நம்ம கரெக்டான முறையில் போயிடணும். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போடணும். ஒரு ஸ்பேஸோ 2 ஸ்பேஸோ விடக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது, முன்னாடி பின்னாடி கேப் விடக்கூடாது. அந்த மாதிரிலாம் கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். அது ஒரு கேரக்டராக எடுத்துக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து பண்ணணும். சரிங்களா? இது ஆதாரில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட டீட்டெயிலு. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த குழந்தைங்களுக்கு எம்டியூ முடிச்சிருக்கு, எந்தெந்த குழந்தை கிளாஸ் வைஸாகவே யாருக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கு, எத்தனை பேருக்கு பண்ணலை, எம்டியூ ஆல்ரெடி ஆதார் வெரிஃபிகேஷன் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காங்க, ஏஜ் வைஸாக எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு தேவையில்லை, எத்தனை பேருக்கு பண்ணணும் அப்படின்றது எல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கிளாஸ் வைஸாக கோத்ரூ பண்ணணும். ஸோ இதை வந்து அந்தந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமான முறையில் முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிடுங்க. தேங்க்யூ.